லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ஓப்பனிங் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கும் போது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் திடீர்னு உள்ள வந்துருவாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவும் ஹீரோயினும் போட்ட கான்ட்ராக்ட் அவரோட சேஃப்ல இருந்து யாரோ எடுத்து லீக் பண்ணிடுறாங்க. அதுல வேற கிளியரா 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க டிவோர்ஸ் பண்ணிப்போனும் இருக்கு. இந்த விஷயம் வெளியானதுல இருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க, நீங்க என்ன கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டிருக்கீங்களா, ராயல் மேரேஜே இந்த மாதிரி இருக்குமா அப்படி சொல்லி படப்படன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அந்த இடத்துல ஹீரோ தான் வந்து கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போயிருப்பாரு. இந்த சீன்ல இருந்தா இந்த எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த விஷயம் வெளில வந்ததுல இருந்து ஹீரோயின் கொஞ்சம் பயமா இருக்கிறாங்க. 2 பேரும் நடந்து வரும்போது வெளியே பிரைம் மினிஸ்டர் நின்னுட்டு இருக்காரு. என்ன நடக்குதுங்கன்ட்டு ஹீரோ விசாரிச்சுட்டு இருக்கும் போது 2 அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. அவர் சொல்றாரு, வெளியில ரிப்போர்ட்டர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க, அதனால இப்போ உங்களால வெளியில போக முடியாது, என்ன பண்றதுன்னு கேக்குறாங்களா. சரி, நம்ம ராயல் கார்ட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்போதைக்கு நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, அதனால அதை வச்சுதான் நம்ம சமாளிக்கணும்ட்டு டோ சொல்றாங்க. இப்போ ஹீரோ வேற சொல்றாரு, ஹீரோயினை ஃபர்ஸ்ட் அமிச்சிடலாம் அந்த ராயல் கார்ட்ஸோட, அதுக்கப்புறம் நம்ம தனியா போலான்னு சொல்லும் போது ஹீரோயின் டைட்டா கையை பிடிச்சிக்கிட்டு நானும் உங்க கூடவே இருக்க, 2 பேரும் ஒன்னாவே வெளியில போலான்னு சொல்றாங்க. இதை வேற அந்த பிரைம் மினிஸ்டர் பாத்துட்டு இருக்காரா. எனக்கு என்ன இவன் மேலதான் டவுட்டா இருக்குது, இவன் தான் எடுத்து லீக் பண்ணிட்டானான்ட்டு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் கை பிடிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். இப்போ அந்த ஹாலை ஓபன் பண்ணிட்டு 2 பேரும் வராங்க கையை பிடிச்சிக்கிட்டு. அங்க இருக்க ராயல் கார்ட்ஸ்லாம் அம்ப்ரெல்லா விரிச்சிட்டு 2 பேரும் பாதுகாப்பா கூட்டிட்டு வந்து அப்படியே காருக்குள்ள விட்டுறாங்க. ஆனா காருக்குள்ள ஏறது பார்த்தா 2 அசிஸ்டன்ஸ் தான். ஹீரோயின் அங்க வரல போல, இவங்க தான் ஆக்ட் பண்ணிட்டு வந்து கார்ல ஏறிட்டாங்க. வேற காருக்குள்ள ஏறின பிறகு அது மூஞ்செல்லாம் மூடிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது வந்து டிண்டட் கிளாஸ், அதனால வெளில இருந்து பார்த்தா தெரியாது அப்படின்ட்டு. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவங்களே ரியலைஸ் பண்றாங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்கன்ட்டு. என்னது இது கையை பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்புறம் விட்டுட்டு சரி நான் ராயல் கார்ட்ஸ்க்கு சொல்றேன், சரி நான் செக்ரட்டரிக்கு சொல்றேன்ட்டு 2 பேரும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அரண்மனைக்கு போயிடுறாங்க. அங்க அந்த அண்ணி வந்துட்டு எங்க இளவரசன் இளவரசி 2 பேரும் பிரச்சனையில இருக்காங்களே, எங்க காணோன்னு கேட்டா அந்த அசிஸ்டன்ட் ஏதோ சொல்ல வரா, ஆனா டோ விட மாட்டாங்க. அதனால 2 பேரும் அமைதி ஆயிடுறாங்களா. பார்த்தேன்னா அந்த அன்னிக்காரிக்கு வர கோவம் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயின் பிரைம் மினிஸ்டரோட ஆபீஸ்க்கு தான் போயிருக்காங்க. அங்க பார்த்தா ஆபீஸே பரபரப்பா இருக்கு. ஒருத்தரும் வந்து ட்ரெஸ்ஸுக்காரங்க தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் ஒரு கேள்வி கேட்கறாங்க, என்னதான் பண்றது தெரியல, ஓவர்சீஸ்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களா. சரி, அவங்களுக்கு நான் சொல்ற மாதிரி லெட்டர் எழுதிட்டேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. அந்த இடத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கிறத ஹீரோயின் பார்த்து திடீர்னு ஜோன் அவுட் ஆயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹீரோ கூப்பிட அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சுதான் சுதாரிச்சுட்டு பாக்குறாங்க. அங்க பார்த்தா ஆல்ரெடி லிஃப்ட் ஏறிட்டாங்க போல. இப்ப 3 பேரும் உள்ள போயிட்டு சீரியஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வேற, நீங்க நிஜமாலே கான்ட்ராக்ட்ல போட்டீங்களா, இல்ல 3 இயர்ஸ் டிவோர்ஸ் அதெல்லாம் வேற மென்ஷன் பண்ணிருக்கீங்களா கேட்டா, ஆமா அந்த மாதிரி தான் போட்டோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம், நம்மளால என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம், செக்ரட்டரி சைட்ல இருந்து ஏதோ சொல்ல மாட்டாங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ உடனே சத்தமா கேட்கிறாரு, அப்ப என்ன நம்ம சைலண்டா இருக்க போறோமான்ட்டு. ஆமா வேற என்ன பண்றது, நீங்க எழுதின கான்ட்ராக்ட் அவ்வளவு தெளிவா இருக்குல்ல அப்படின்றாங்களா. அந்த கான்ட்ராக்ட் ஏதோ ஒரு ஆரம்பத்துல சும்மா எழுதுனது அப்படின்னு சொல்றாங்க. ஓ, சும்மா எழுதுனதா, இதுதான் நீங்க பதிலா சொல்ல போறீங்களா, உங்களால கேரண்டியா சொல்ல முடியுமா 3 வருஷத்துக்கு அப்புறம் நாங்க டைவோர்ஸ் பண்ண மாட்டோம்ட்டு, உங்களால முடியுமான்ட்டு பிரைம் மினிஸ்டர் கேட்கிறாரா. 2 பேரும் முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டு, நீங்க கண்டிப்பா இந்த நியூஸை பார்த்தாகணும், கொஞ்சம் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அண்ணாணி தான் பேசிட்டு இருக்காங்க. இவனா இப்படிலாம் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காவோ, அதனாலதான் இந்த ஆபீஸ் தூக்கி நம்ம கையில கொடுத்துட்டாலாம், 3 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எடுத்து பண்ணிட்டு. அப்ப அவங்களுக்கு நடுவில் நடந்தது எல்லாமே நடிப்பா, அந்த வால் மேல நின்று உமா கொடுத்தது, பிரஸுக்கு முன்னாடி லவ் டோவியா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டது, ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லாத போது ஹீரோ தூக்கிட்டு வந்தது, அது எல்லாமே பொய்யா அப்படின்ட்டு அண்ணி கேட்கும் போது, ஆமா இது ரொம்ப முக்கியம் உனக்கு இப்போ அப்படின்றாங்களா. இல்ல எனக்கு அவன் மேல கொஞ்சம் கன்சர்ன் இருந்துச்சு, அதனால தான் கேட்கிறேன் அப்படின்றாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு நடுவுல திடீர்னு மெசேஜஸ் வர ஆரம்பிக்குது. அந்த மெசேஜ்ல வேற ஆல்ரெடி ஒரு கான்ட்ராக்ட் லீக் ஆயிட்டு அவங்க மேல இருக்க நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு, இப்ப இன்னொரு இன்ஃபர்மேஷனும் லீக் ஆயிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்க்கு பின்னாடி வேற ஏதோ நோக்கம் இருக்க போலியே. அரண்மனையில ரீசெண்டா நடந்த அந்த தீ விபத்துல கூட ஹீரோயின் மேல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு தான் அவங்க மேல கேஸ் போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஆனா அதுல கூட நடுவுல ஹீரோ வந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணிட்டு ஹீரோ ஏதாவது பிளே பண்றாரு. இந்த மேரேஜ் யூஸ் பண்ணி அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியலையே அப்படிலாம் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை வேற ஹீரோயின் பாத்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. உடனே அவர் டிவி ஆஃப் பண்ணிட்டு, நீ என்ன பயப்படுறியா அப்படின்ட்டு ஹீரோ கேட்கிறாரு. எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, எனக்கு பயமே ஓ மேலதான், உன்னோட மரியாதைக்கு ஏதாவது கலங்க வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நீ சொல்லு உனக்கு பயமா இருக்கான்னு கேட்கறாங்களா. உடனே ஹீரோவோ அங்க இருக்க பிளாக பார்த்துட்டு, பயமா தான் இருக்கு, என் மரியாதைக்கு ஏதாவது வந்துருமோன்ட்டு இல்ல, என்னோட மரியாதை ஒன்னு ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடுமோன்னு தான் அப்படின்ட்டு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பிரைம் மினிஸ்டர் உள்ள வந்துட்டு, நீங்க உடனே அரண்மனைக்கு போகணும், மக்கள்லாம் நாளைக்கு போராட்டம் பண்ண போறாங்களா, உங்களுக்கு அகேன்ஸ்டா போராட்டம் பண்ண போறாங்களா, நீங்க ராஜாவாகணும்ன்றதுனாலதான் இவ்வளவும் செஞ்சீங்க, இந்த தீ விபத்து காரணமும் நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால உங்க சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட், நீங்க முதல்ல அரண்மனைக்கு கிளம்புங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அண்ணி இருக்காங்க இல்லையா, அவங்க வெளியில நடக்கிற எல்லா நிலையுமே தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாக்கு சொல்லி அமிச்சிட்டீங்கன்றாங்க. சொல்லி ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே, இப்ப நம்மளுடைய ராயல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிடுங்க,
கவுன்சில் ஹாலில் மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு அசம்பிள் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோயின் இப்போ அரண்மனைக்கு வந்துடுறாங்களா. அங்கே 2 அசிஸ்டண்ட்டும் வந்துட்டு உங்களை இமீடியட்டாக கவுன்சில் ஹால் மீட்டிங்க்கு கூப்பிட்றாங்க. அங்கே உங்களோட ராயல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அங்கே வந்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ கோவத்தோட அங்கே போகிறாரு. அங்கே போய் பார்த்தா எல்லாரும் கும்பலாக உட்காந்துட்டு இருக்காங்க, ஹையர் அஃபிஷியல்ஸ் மாதிரி. இப்போ ஹீரோவும் அவங்க அண்ணி கிட்ட போயிட்டு நீங்கள் தான் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டீங்களா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமான்றாங்களா. அதுக்கு அண்ணியும் ரொம்ப கோவமாக கத்திட்டு என்னத்தை தனியாக பேசுது, நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு நினைக்கிறியா, நீ பண்ணது சின்ன விஷயமா, நம்மளை நம்பி இருக்க மக்களை நீ ஏமாத்திருக்க, இந்த ராயல் ஸ்டேட்டஸை வித்த நீயும் இந்த ராயல் ஸ்டேட்டஸை வாங்கணும்னு நினைச்ச நீயும் இந்த இடத்துல நிக்கிறதுக்கே தகுதி இல்ல, அசிஸ்டன்ட் 2 பேரும் இவங்களை கூட்டிட்டு இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப கோவத்துல கையெல்லாம் முறுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம அங்கிருந்து வந்துடுறாரு. அவங்க அண்ணி வேற ஹீரோயினை பார்த்து வந்திருப்பாங்களா, ஹீரோ அதை தடுக்கிற மாதிரி முன்னாடி போய் நின்றுப்பாரு. அப்ப அவங்க அண்ணி சொல்லுவாங்க, எனக்கு ஆரம்பத்துல இருந்து டவுட், இந்த சாதாரண திமிரு பிடிச்ச பொண்ணை நீ ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல இருந்தே இவன் நம்மளோட முறை எதுவுமே ஃபாலோவே பண்ணல, அப்பவே எனக்கு டவுட் தான். அப்படிலாம் இவங்க பேசும்போது ஹீரோக்கு இன்னும் கோவமா தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நினைச்சுக்கிட்டு அவங்க நடந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் வேற பின்னாடி இருந்து இளவரசரேன்னு கூப்பிட்டுட்டே உள்ள போயிட்டு இருக்காங்க. அவரும் திரும்பி பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாரு. என்ன நல்லா இருக்க, இங்க கையை பாரு அப்படி சொல்லிட்டு கையை ஓபன் பண்ணா அந்த முறுக்கி வச்ச இடத்துல வந்துட்டு நல்லா செவன் ஆயிட்டு இருக்கா. அவ்வளவு டைட்டா அமுக்கிருக்காரு போல. எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் பாத்துக்கலாம், நீ இவ்வளவு கோவப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை நல்லா டைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் 2 பேருமே கொஞ்சம் காம் டவுன் ஆகுறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோயினோட கம்பெனில ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு போல. அசிஸ்டன்ட் வர இதை பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இன்னொரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, அவன் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறோம், நிறைய பழி நம்ம மேல வந்துட்டே இருக்கு, ஹீரோயின் மயங்கி விழுந்தாங்க இல்லையா, அது கூட ஒரு ஆக்டிங் தான் சொல்லிட்டு போட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இது ஹீரோட காருக்கும் போயிருக்கும் போல. அதனால அவர் பிரைம் மினிஸ்டர் பார்த்து பேசுறாரு, நம்ம இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுதான் ஆகணும், நான் இதை பத்தி வெளியில பேசிதான் ஆகணும், கான்ட்ராக்ட் போட்டிருந்தா ஆனா அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் உண்மையா வாழ்றோம், அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு பிரைம் மினிஸ்டரோ சரி ஓகே, இந்த விஷயத்துக்கு நீங்க இந்த மாதிரி பதில் சொல்வீங்க, நீங்க வந்துட்டு ராஜா ஆக விரும்புறீங்க, கிரவுனுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்ட்டு சொல்றாங்களே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்வீங்கன்றாங்களா. அதுக்கு ஹீரோவை யோசிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இல்ல அப்படின்ட்டு நான் சொல்லாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றாங்களா. அதுக்கு பிரைம் மினிஸ்டரோ கொஞ்சம் கூட தயங்காம மக்களை ஏமாத்தின ராஜா எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுவேன் அப்படின்றாங்க. அப்ப ஹீரோ வர முறைச்சிட்டு இருக்காரா. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, நீங்க இந்த விஷயத்துக்கு ஒரு எண்ட் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, உங்க பதவியை நீங்க ராஜினாமா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆனா வெளியும் அதே தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயினும் இளவரசி பொசிஷன்ல இருந்து எடுங்க, ஹீரோயினை இங்க இருந்து துரத்துங்க, ஹீரோவையோ பதவி நீக்க பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த கான்ட்ராக்ட் லீக் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து 5 நாள் முன்னாடி என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கொலாப்ஸ் ஆகி விழுந்திருப்பாங்க. அப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்திருக்கும் இல்லையா, அப்ப அந்த ஸ்பை பொண்ணு இருப்பால, அவளை வந்து பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு அமைச்சிருப்பாரு. அவளும் அவரோட ஆபீஸ்க்கு வந்திருப்பா. அதோட அங்க கட் பண்ணிருப்பாங்க. அங்க என்ன நடந்துச்சு தான் சொல்றாங்க. அவளோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா பார்த்தா அவளுக்கு பண தேவை இருக்கு, அவங்க தம்பிக்கு ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்கு, அது ரிலே ஆயிட்டே போகுது அப்படிலாம் சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணை வச்சுதான் இவங்க பாய்சன் பண்ணிருப்பாங்களோன்ட்டு ஒரு அசம்ஷன்ல பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு விட்டுருப்பாரு. அவளும் எல்லாம் உண்மையை கக்கிட்டா போல ரெக்கார்ட் பண்ணி வேற வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு ஒருத்தவங்க மருந்து கொடுத்தாங்க, அந்த மருந்தை அரைச்சிட்டு ஹீரோ குடிக்கிற அந்த வைன்ல கலக்க சொன்னாங்க, அதை மட்டும் தான் செஞ்சேன், அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இதுக்கு மேல எனக்கு ஏதோ தெரியாது அப்படின்ட்டு சொல்லி அந்த பொண்ணு அழுதுருப்பா. இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த நாளே அண்ணிய பக்கத்துக்காக இவர் போறாரு. அங்க போயிட்டு அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி ஹீரோக்கு தான் இந்த பாய்சன் வச்சிருக்காங்க, அதுவும் நீங்க ஸ்பையா ஒரு பொண்ணை வச்சிருந்தீங்களா, அவ மூலியமா தான் பண்ணிருக்காங்க, அவ எல்லா உண்மையும் சொல்லிட்டா, அவளுக்கு காசு அனுப்பினா அந்த டிரான்சாக்ஷன் ரெக்கார்டும் இருக்கு, அந்த காசு யார்கிட்ட இருந்து வந்ததும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க யாருன்னு கேட்டா உங்க அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றாங்களா. அதுக்கு அங்க அவ கோவப்பட்டுட்டு, சாதாரண ஒரு சர்வன்ட் சொல்றதை வச்சுட்டா எங்க அப்பா மேல நீங்க குறை சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல உங்க மேலேயே தான் எங்களுக்கு டவுட் இருக்கு, உங்களே தான் நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவ்வளோ கோவமா கத்துறா. அந்த இடத்துக்கு இளவரசர் வந்துடுறாரு போல. இளவரசர் வந்திருக்காரு, உள்ள அனுப்பட்டுமா அந்த சர்வன்ட் கேட்கும் போது இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது, எங்க அவனுக்கு ஆல்ரெடி விஷயம் தெரியுமான்ட்டு. அப்ப பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, இல்ல அவனுக்கு இன்னும் விஷயம் தெரியாது, ஆனா நீங்க எனக்கு பதில் சொல்லணும், இந்த பதில் சொல்றதை வச்சுதான் நான் அவங்க கிட்ட சொல்லாம வேண்டாமான்னு இருக்கேன்னு சொல்றாங்களா. உடனே அவ கொஞ்சம் டைம் கேட்கறா. அதுக்கு அவரும் இன்னைக்கு நைட் 9 மணி வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. வெளியில வரும்போது இளவரசர் கேட்டிருப்பாரு, எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்ட்டு. இல்ல இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்றதுக்கு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. இப்ப ஹீரோ உள்ள போயிட்டு அவங்க அண்ணி கிட்ட பேசும்போது, என் வைஃப்க்கு இருக்கிற அட்டெண்டன்ட் எல்லாரையும் நீங்க மாத்தணும், அவங்களுக்கு புது அட்டெண்டன்ட் கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. அப்ப வந்து ஒரு படப்படன்னு இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையான்னு கேக்குறாங்களா. அதுக்கு அவளும் சொல்றா, இந்த அரண்மனையில கொஞ்ச நாள் என்னன்னு நடந்துட்டு இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்துதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, மத்தபடி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுடுறா. இப்ப வெளியில வந்த பிரைம் மினிஸ்டர் ஹீரோயினை பார்த்திருப்பாங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குல்ல, நீங்க ஏன் வெளில வந்தீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சர்வெண்ட்லாம் இல்ல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷார் வாங்கலாம் தான் வந்தாங்க, ஹீரோ இவங்களை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறாங்களா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது போல அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இவ்வளவு லவ்வா இருக்கிறாங்க, அடுத்த வாரிசு சீக்கிரம் வந்துடும் போல அப்படின்ட்டு சொல்லும் போது உடனே இதெல்லாம் நீங்க இங்க பேசக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு திரும்பிட்டு நம்ம 2 பேரும் தனியா பேசலாமான்னு சொல்லி தனியா பேசுறதுக்கு போறாங்க. அங்க போயிட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சா, இன்வெஸ்டிகேஷன் நல்லதா போகுதா, அந்த
அந்த டாக்டர்ல ஏதாவது கண்டுபிடிச்சாங்களான்னா ஆமா ஹீரோக்கு தான் அந்த பாய்சன் வச்சிருக்காங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதனால தான் இன்வெஸ்டிகேஷன் இன்னும் ஃபார்வர்டா மூவ் பண்றோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவர் வேற கேக்குறாரு, நீ இவ்வளவு கன்சர்னா இருக்கே, நிஜமாலே நீ அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் தெரியும்ல இது வந்து ஒரு ஷோ ஆஃப் மேரேஜ் தான், அதனால நாங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக லவ்விடோவியா இருக்க மாதிரி தான் காமிச்சிக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும் போது அங்க வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, வாங்க போலாம் சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயிடுறாங்க. இப்ப அந்த அன்னிக்காரிக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லையா, அவ உடனே கிளம்பி அவங்க அப்பா தான் பார்க்க போறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போய் காமிச்சிட்டு, என்ன நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, இளவரசரை கொல்றதுக்கு நீங்க முன் வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா. அதை படிச்சு பார்த்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு யார் சொன்னாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவளோ அப்ப நீங்க தான் பண்ணீங்களா, உங்களால தான் இது நடந்துச்சான்னு கேட்டா, இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு யார் தந்தது அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு இன்னும் அவ கோவப்பட்டுட்டு, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா, நீங்க பண்ணதுனால நீங்க நானு சின்ன ராஜா எல்லாருமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா, ஆமா அதனாலதான் நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சேன், நீ அந்த அரண்மனைக்கு தீ வச்சுட்டு அதனால ராஜா இறந்து போனாரே அந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா இளவரசன் இத்தனை நாள் இல்லாம இப்ப பேசுறானா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம், அதனால அவனை நம்ம அழிச்சா மட்டும்தான் நமக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு, நம்ம குடும்பத்துக்கே பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அதுக்கு மீறி அவளால ஏதோ பேச முடியல. இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு பிரைம் மினிஸ்டரா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவ வந்துடுறா. இப்ப பிரைம் மினிஸ்டரும் 9 o'clock ஆயிடுச்சு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அரண்மனைக்கு போன அந்த அன்னிக்காரியும் ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எது பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. இப்ப பிரைம் மினிஸ்டருக்கும் அவங்க அண்ணி கால் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கால் ஒரு பக்கம் வருதுன்னா ஹீரோயினும் இன்னொரு பக்கம் கால் பண்றாங்க. இப்ப யாரோட கால் அட்டன் பண்ணாங்கன்னு தெரியல. அடுத்த நாள் காமிக்கிறாங்க, அவர் அவங்க அப்பாவோட நினைவாலயத்துக்கு போயிருப்பாங்க போல. அங்க நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு அந்த அன்னிக்காரியும் வந்துட்டு, இப்படி ஒரு பெருமையான நல்ல அப்பா உங்களுக்கு கிடைச்சாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு உடனே பிரைம் மினிஸ்டரோ, இவ்வளவு கொடூரமான ஒரு அப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்காங்களே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்டுறாரு. உங்களுக்கு சொன்ன அந்த விஷயத்தை நீங்க அக்செப்ட் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, நான் அதை பத்தி பேசுறதுக்கு இப்ப வரல, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன், ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கேட்கிறேன், ஓகேவான்னு கேக்குறாங்க. சரி சொல்லுங்கன்னா, நீ இளவரசி அடையணும் தானே நினைக்கிற, அதுக்கு ஒரு வழியை நான் அமைச்சு கொடுத்தா அதுக்கு நீ ஓகேவான்னு கேக்குறாங்க. உடனே அவர் திரும்பி பார்த்துட்டு, என்ன பேசுறீங்க, அந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்னா, உனக்கு தான் புரியல எனக்கும் புரியாதுன்னு நினைச்சியா, அவங்க மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறது உனக்கு தெரியலையா, அவங்களோட நெருக்கம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குது தானே அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அவரும் யோசிச்சு பாக்குறாரு, ஹீரோயின் அடிக்கடிக்கு ஹீரோ பத்தி பேசுறது, அவர் டேஞ்சர்ல இருக்கும் போது பதட்டமா ஆகுறது, அந்த மாதிரிலாம். இதை பார்த்த உடனே அன்னிக்காரி அந்த டைம் யூஸ் பண்ணிக்கிட்டு, நான் உனக்கு ஒன்னு தர சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தா ஹீரோ ஹீரோயின் போட்ட கான்ட்ராக்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு, என்ன நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்களா. இதை வந்து நம்ம ரிலீஸ் பண்றோம், ரிலீஸ் பண்றதுனால நிறைய விஷயம் அந்த பொண்ணுக்கு அகேன்ஸ்டா தான் நடக்கும், ஆனா அது எல்லாத்தையும் நான் அப்படியே ஹீரோ பக்கம் தள்ளிடுறேன். சோ ஒரே கல்ல ரெண்டு மாங்கா, ஹீரோ என்ன நீ எடுத்துக்கோ, ஹீரோவை மக்களுக்கு அகேன்ஸ்டா நான் மாத்திடுவேன், இந்த டீலுக்கு ஓகே வந்துட்டு யோசிச்சு சொல்லு, நான் நைட் வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. கையில இருக்க பீட்ஸையும் கழட்டிட்டு அவங்க அப்பா இடத்துக்குள்ளே வச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க, ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஹீரோ கேட்பாரு, எந்த தைரியத்துல நீங்க என்ன பதவியில இருந்து நீக்க சொல்றீங்க, இந்த அளவு அத்தாரிட்டி உங்ககிட்ட இருக்கான்றாங்களா. எனக்கு அத்தாரிட்டி இருக்கு, ஏன்னா இந்த கிரௌனை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, இது வரைக்கும் அந்த கிரௌனோட ஃபேஸா தான் உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க இறங்குறீங்கன்னா உங்களால கிரௌனும் இறங்கும், அதனால எதுவா இருந்தாலும் நீங்க தனியா ஃபேஸ் பண்ணுங்க, இந்த பதவியில இருந்து நீங்க நீங்குங்க, கிரௌன் கிட்ட இருந்து விலகுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் அந்த அன்னிக்காரிக்கும் போயிடுது. என்னது 3 மணி நேரமா பேசிட்டு இருக்காங்களா, சரி ஓகே நல்ல விஷயம் தான். இப்ப அவ என்ன பண்றா அப்படின்ட்டு கேக்குறாங்க. யாரு அப்படின்னு கேட்டா, அதான் அந்த இளவரசி அங்க என்ன பண்றா, தனியா தானே இருக்கா, நான் கூப்பிட்டு விட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்றான், ஹீரோ கிட்ட பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காரு, அவரோட பதவியில இருந்து விலகணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் எவ்வளவு நம்பணும், அவரே இப்படிலாம் பண்றாருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் வேற நடக்குதான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோயினோட சர்வன்ட் ஓடி வந்துட்டு, உங்களை மகாராணி கூப்பிடுறாங்க, இமீடியட்டா பாக்கணுமா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவ்வளவு உள்ள போன பிறகு 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்களா, 2 பேரும் முறைச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப அவ சொல்றா, இப்ப உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது, இந்த நாட்டை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்த இளவரசரை இப்படி கீழே போட்டு மிதிச்சிட்டு எப்படி ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கா அப்படின்ட்டு சொல்லி கேக்குறாங்க. இந்த கல்யாணத்துக்கு நீ அவனுக்கு என்ன கொடுத்த அப்படின்ட்டு கேட்கும்போது, இந்த கான்ட்ராக்டை நீ ஃபுல்லா படிச்சு பாக்கலையா, என்ன கல்யாணம் பண்றதுனால என்கிட்ட இருந்து அவர் எதுவுமே வாங்கல, அவரு 3 வருஷத்துக்கு என் கூட இரு, என்னோட ஸ்டேட்டஸோட இரு, அது போதும்னு தான் சொன்னாரு, நானும் சிம்பிளா அதை ஒத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கு அந்த அன்னிக்காரிய நக்கல ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி அமுச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயின் வெளில வந்தோன்னு எப்படி கோவமா திரும்பி முறைச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்காக தான் அவங்க அசிஸ்டன்ட் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே, நம்ம இப்போ இமீடியட்டா ராஜாவை பார்க்க போனோம், அங்க குட்டி ராஜாவை பார்க்கறதுக்காக அவங்க தாத்தா வந்திருக்காங்கன்னு சொல்றாங்களா. அதனால இவங்க அவசரமா கிளம்பி போறாங்க. போகும்போது அந்த அசிஸ்டன்ட்க்கும் மெசேஜ் அனுப்புறாங்க. மெசேஜ் பார்த்த உடனே ஹீரோயினை கூட்டிட்டு நீங்க ராஜாவோட இதுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல அந்த தாத்தா என்ன பண்றாருன்னா, ஒரு பண்டல் ஆஃப் நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதெல்லாம் பாருங்க, இதனால நம்ம இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது, நம்ம அரண்மனைக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும், அதனால நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நீங்க கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா வேலையில இருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. குட்டி ராஜாவும் முடியாதுன்னு சொல்றாரா. உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிடாரு, நீங்க இந்த கமெண்ட கொடுத்துதான் ஆகணும், அவர் வேலை விட்டு எடுத்துதான் ஆகணும் அப்படி சொல்றாரா. குட்டி ராஜாக்கு பயம் வந்துருது. ஒரு பயத்துல அழவே ஆரம்பிச்சிடாரு. உங்க அப்பா இறந்தது கூட அவன் தான் காரணம், அது தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இந்த டைம் கரெக்டா ஹீரோ உள்ள
வந்துடுறாரா. அந்த தாத்தாவை கத்த ஆரம்பிச்சிடாரு, ராஜாவோட பெர்மிஷன் இல்லாம எதுக்கு உள்ள வந்த அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ எதுவுமே கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து அவங்க கழுத்தை பிடிச்சிடுறாரு. இன்னொரு தடவை என்னோட அண்ணா பையனை நீங்க மிரட்டுறதோ இல்ல அந்த தோரணையில பேசுறதோ நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான் உங்களை சாவடிச்சிட்டோ சொல்லிட்டு ரொம்ப டைட்டா பிடிச்சிட்டே இருக்காரா. அங்க இருக்க சர்வெண்ட்டை உள்ள கூப்பிட்டுட்டு குட்டி ராஜா முதல்ல வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. இவரை பிடிச்ச மீனிக்கே தான் இருக்கு. அந்த டைம்ல ஹீரோயினும் கரெக்டா வந்துட்டு தயவு செஞ்சு அவங்களை விட்டுருங்க, ஏதோ பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்லவோ அவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோ வெளியில வந்துடுறாரு. குட்டி ராஜா பார்த்தா அவங்க அழுதுட்டு தான் இருக்காங்க. அங்கிள் அப்படி சொல்லி நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ ஒன்னு நினைச்சு பாக்குறாரு, இந்த ராஜா தீ விபத்துல இறந்திருப்பாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த குட்டி பையனோட விளையாடுறதுக்காக ஹீரோவும் வந்திருப்பாரு. அங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் எக்ஸாக்டா இவங்க ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க பக்கத்து ரூம்ல தான் இருக்காங்க. அங்க பேசுறதுல தெளிவா கேட்டுட்டு இருக்கு. அன்னிக்காரி கூட சொல்லிருப்பாங்கல்ல, நீ பதவி இல்லாம இருக்கிறதுக்கு செத்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க இல்லையா. அதையும் நல்லா அந்த குட்டி ராஜாவும் ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பக்கம் இந்த அன்னிக்காரி பாஸ் பண்ணி போறதும் ஹீரோ பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாருன்றதெல்லாம் காமிக்கல. இப்போ பிரசன்ட்ல ஹீரோ அவங்க அண்ணன் பையனே பார்த்துட்டு குட்டி ராஜா இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாரா. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க பயந்தா கூட உடனே நீங்க என்கிட்ட வந்துருங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் பாசமா ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு ரூமுக்கும் வந்துடுறாங்களா. அங்க வந்துட்டு சாரி என்ன இந்த மாதிரி ஒரு கோலத்துல நீ பாத்துட்ட அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் எனக்கு ஒன்னும் பயோலாம் இல்ல, எனக்கு நல்லா புரியுது உன்னோட நிலைமை, ஆனா எனக்கும் இதான் வேணும், உனக்காக அகேன்ஸ்டா யாராவது நிக்கிறாங்கன்னா நீ எதிர்த்து போராடணும், எல்லாத்துக்கும் வாயை மூடிட்டு இருக்க கூடாது, உனக்கு தப்புன்னு தோணுச்சுட்டு அது தப்பு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை கேட்டு ஹீரோயினே பாத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த டோ கேட்டிருப்பாங்க எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது அப்படின்ட்டு. உடனே அவனை தொண்டையெல்லாம் கரகரன்னு பண்ணிக்கிட்டு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் சொல்றாங்களா. ஐயோ இல்லங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்கல, இளவரசருக்கு என்ன பிடிக்கும் தான் கேட்டேன் அப்படின்றாங்க. ஓ இளவரசர் கேட்டீங்களா, சரி அவருக்கு வந்து பெருசா எதுவும் பிடிக்காது, பிளாக் டீனா கொஞ்சம் பிடிக்கும், அது நல்லா குடிப்பாரு, அதை தாண்டி பிட்டர் சாக்லேட் அந்த மாதிரி தான் சாப்பிடுவாரு, அதை தாண்டி எல்லாம் பெருசா மியூசிக் கூட கேட்க மாட்டாரு, பூ கூட அவருக்கு பிடிக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஓ ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க போறாங்களா. ஹீரோயினுக்கும் இப்படிதான் பண்ணுவீங்களா, ஹீரோயின் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வரதுக்குலாம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேக்குறாங்களா. ஆமா அவங்க ரொம்ப வேலை பாக்குறாங்க, அதனால நானும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இப்போ டோ போயிட்டு இருக்காங்க. உடனே இவரே முன் வந்துட்டு சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், எப்பவுமே நீங்க ஃப்ளவர்ஸ் பத்தி தான் பேசுறீங்க, அதை தாண்டி உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேக்குறாங்களா. அப்போ டோ வேற ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஆனா டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பா தான் தூங்குறாரு, நல்லா சுருக்கிக்கிட்டு. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அப்படியே தடவி கொடுத்துட்டு ஹீரோ சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க. அவர் சொல்லிருப்பாரு எனக்கு மரியாதை மேல பயம் கிடையாது, ஒன்ன ஹர்ட் பண்ணிட போறேன் தான் பயம்னு சொல்லிருப்பாரு. அப்ப இவங்க சொல்றாங்க எனக்கும் தான் பயம், எங்க நான் உன்ன ஹர்ட் பண்ணிடுவேணும் அப்படி சொல்லிட்டு அவரே பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு அவங்க அண்ணா கிட்ட இருந்து கால் வருது. என்னதான் நீ பண்ணி வச்சிருக்க, நம்ம பிசினஸ்ல ரொம்ப பெரிய டேமேஜ் ஆயிருக்கு, ஏதோ இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க, போர்ட் மீட்டிங் சொல்றாங்க, என்னால என்ன பண்றதுன்னே தெரியலடி, அப்பா வேற கூப்பிட்டு விட்டுருக்காங்க அப்படி சொல்றாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வராங்களா. சரி நான் அப்ப எங்க அப்பா பாத்துட்டு வந்துடுறா, அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படி சொன்னா ஹீரோவும் கிளம்புறாரு. இல்ல நானே தனியா போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அவங்களோட ஓன் கார் எடுத்துட்டே போறாங்க. அவ்வளவு ஃபாஸ்டா ரேஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க அப்பாவை தான் பார்க்க போறாங்கன்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு, என்னால என்ன பண்ணணும்னு தெரியல, சொல்லுங்க நான் என்ன பண்ணணும்னு நான் அப்படியே பண்றேன்னு சொல்றாங்க. நீங்க எதுவுமே இப்போதைக்கு பண்ண வேண்டாம், நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படி சொல்றாங்களா. பேச வந்தது எனக்காக கிடையாது அவருக்காகன்னு சொல்றாங்களா. உடனே அந்த பிரைம் மினிஸ்டர் முறைச்சிக்கிட்டு இப்ப நீங்க நடிக்கல போலியே அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோன் யோசிச்சு பார்த்துட்டு ஆமா நான் நடிக்கல, இது எல்லாமே உண்மைதான், எனக்கு அவரை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, இளவரசர் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்றாங்க. அப்படியே வெளியும் வந்துடுறாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியல. அங்கிருந்து கிளம்பி நேரா அவங்க அப்பாவை தான் பார்க்க போறாங்க. அங்க போனதுமே உடனே முட்டி போட்டு என்ன மன்னிச்சிடுங்க, நான் எல்லாத்திலயும் மிஸ் பண்ணிட்டேன், என் வாழ்க்கை என்னோட கம்பெனி எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் துடிச்சிடுறாங்க, இந்த மாதிரி அவங்க பார்த்தது இல்லைன்ட்டு. அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு நீ எல்லாம் ஒரு பிசினஸ் உமனா இப்படி கலங்கி நிக்கிற, இந்த மாதிரி நீ இல்லையே சொல்லிட்டு சரி சொல்லி யாரை காப்பாத்தணும் உன்னையா அவனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் கண் கலங்கி அப்படியே அவங்க அப்பாவே பாவமா பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவரோட வேலையை செஞ்சுட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் வந்துட்டு பிளாக் டீ குடுக்குறாங்களா. நீங்க பிளாக் டீ விரும்பி குடிப்பீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் எடுத்துட்டு வந்திருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்றாங்க. அது கூடவே நீங்க ஏன் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ரெஸ்டா எனக்கு எதுக்கு அப்படின்னா இல்ல உங்க ஒர்க் எல்லாம் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க பெரிய இடத்துல இருந்துன்னு சொல்றாங்களா. ஓ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்களா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. அந்த டைம் ஹீரோயின் மெசேஜ் அனுப்புறாங்க, நாங்க உங்களை பாக்கிறதுக்கு அங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அப்போ உடனே அசிஸ்டன்ட் கிட்ட என் வைஃப் கிட்ட இதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோ அவரோட பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் வந்துடுறாங்களா. ஹீரோ பார்த்தோன்னே அங்கிருந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ உடனே என்னாச்சுமா என்னாச்சுன்னு கேட்கிறாரா. அது வரைக்குமே அவர் சிரிச்சுட்டு தான் கேட்கிறாரு. ஆனா ஹீரோயின் டக்குன்னு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்களா. அதை கேட்டோடனே ஹீரோ பிரேக் ஆயிடுறாரு. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அடுத்த எபிசோட் நாளைக்கே வந்துடும். இப்போ ஒரு எபிலாக். ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க இல்லையா. அவங்க அப்பா கேட்டிருப்பாரு யாரை
காப்பாற்றணும், உன்னையா ஹீரோவியான்னு கேட்டா ஹீரோவை தான் என்ன காப்பாத்திக்க தெரியும், ஆனா அவர் என்ன காப்பாத்த தெரியல, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டுமா கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. அவங்க அப்பா அண்ணா அண்ணி எல்லாரும் பார்த்துட்டு அவங்களும் ஃபீல் பண்றாங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல. சரி, அப்படியே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.